ஹலோ மக்களே, ஆல்ரெடி வந்து ஷார்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட 1 2 3 4 5 14 ஸ்நாக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா நான் இதை வந்து எதுவுமே வந்து புக் பண்ணவே இல்லை. நான் உள்ள வெப்சைட்குள்ளே போனேன். பட் வந்து ரொம்ப விலை அதிகமாக இருந்துச்சு. நம்ம என்ன வாங்கி இது சாப்பிட்டு பார்க்க, எனக்கு ஒன்று மட்டும் ரொம்ப சாப்பிட்ணும், ரொம்ப அப்படி டெம்டிங்காக இருந்தது. பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஓக்ராவோட இதுதான். அந்த என்ன சொல்லுவாங்க தமிழில், சரி தமிழில் அது பேர் வந்து வெண்டைக்காய். வெண்டைக்காவோட இந்த சிப்ஸ் மட்டும் வந்து நிறைய வீடியோஸில் பார்த்து இதை மட்டும் எனக்கு சாப்பிட்ணும், இது மட்டும் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் அது எப்படி இது எல்லாமே புக் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு கொரியர்லேருந்து கால் பண்ணும்போது தான் 1000 rupees 1200 சம்திங் பே பண்ணோம் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் எதுவுமே புக் பண்ணல அப்படின்னா. அப்புறம் இது வந்துச்சு. சரி அப்போ கூட என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஆக்சுவலி வந்து என்னோட ஃபேவரெட்லேருந்தே போயிடலாம். இதே நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு சரியான வாமிட்டு. ஒரே வந்து உடம்பு சரியில்லாத வாமிட். எனக்கு வந்து சும்மா தலைவலி வந்தாலும் வாமிட் வந்துடும். அந்த மாதிரி ஒரே அதான் மைல்டான தலைவலி, சைனஸ் இருக்கிறதுனால வாமிட்டிங் தான். எது சாப்பிட்டாலும் எது பண்ணாலும் வாமிட்டிங் வந்துட்டே இருக்கு. இது வேற ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கு. இது சாப்பிட்டு பார்க்குறதுனால நல்லா இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் வந்து ஒரு மாதிரி இந்த குழப்பு தன்மை வரும் தெரியுமா, வழ இருக்கும்ல. இது மொறு இருந்தாலும் இது நம்ம சாப்பிடும் போது வந்து இந்த வாயில சூ பண்ணும்போது அந்த குழப்புன்னு ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, பச்சையாக சாப்பிடும்போது அந்த இது கொடுக்குது. நல்லா இருக்கு டேஸ்ட்டு. ஸ்மெல்லு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் மசாலா வந்து ஃப்ளேவர் அதிகமாக இருக்குது. பட் காரம்லாம் இல்லை. லைட்டாக மேலாக்க வந்து அந்த மிளகாத்தூளும் உப்பும் இருக்குது. சவுண்ட் கேட்குதான்னு தெரியல. செம்ம மொறு இருக்கு. நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. பாவக்காய் சிப்ஸு இது செகண்ட் டேஸ்ட் பண்ணிக்கணும். அதுவே வந்து ஒரிஜினாலிட்டியாக அந்த காய் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. இதுவும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் பாவக்காய் தான். எங்கள் மம்மி பாவக்காய் ஃப்ரை ஒன்று பண்ணுவாங்க. எப்படின்னா பாவக்காவை கட் பண்ணி முந்தின நாளே வந்து ஒரு முரட்டில் போட்டு காய வச்சுட்டு மறுநாள் வந்து கடையில் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து உப்பு மிளகாத்தூள் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கப்புறம் லாஸ்ட்டாக உப்பு மிளகாத்தூள் போடுவாங்க. லைட்டாக அந்த மாதிரி இருக்குது. கசப்பு தன்மை இருக்குதான். கசப்பு வந்து இருக்குது. கசப்பு இல்லைனா தான் வந்து அது ஆர்டிஃபிஷியல் ஆகிடும். ஸோ கசப்பு இருக்குது. எல்லாமே எனக்கு சாப்பிட்டு காட்ட முடியுமான்னு தெரியல. பீட்ரூட்டே வந்து 2 வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே ஒரே பீட்ரூட் தான். இதுக்கு 2 வாட்டி அமைச்சிருக்காங்கன்னு தெரியல. சரி நம்ம வந்து நெக்ஸ்ட் பீட்ரூட் வந்து நம்ம பிரித்து பார்ப்போம். செட்டு அது நான் வந்து மிக்ஸ்டு சிப்ஸ் இருக்குமான்னு பார்த்தேன். ஏன்னா நிறைய இடத்துல மிக்ஸ்டு மாதிரி போட்டு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் மிக்ஸ்டு இல்லை. ஆனால் அது காம்போ இருக்குது. பீட்ரூட்டும் நல்லா இருக்கு. பசங்களுக்கு வந்து லேஸ் சிப்ஸு
அந்த க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்கு தானே மோஸ்ட்டாக அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. ஏன்னா நல்லா மொறுன்னு இருக்குது, க்ரன்ச்சியாக இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து சீல் வந்து கரெக்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். இல்லைனா ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பனானா எப்படி இருக்குன்னு தெரியல. நான் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ மேங்கோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேங்கோ குளிக்குது. எப்படி இருக்குன்னா மாம்பழம், புளிக்கிற மாம்பழம், அதை வந்து சிப்ஸ் ஆக்கணும் அப்படி இருக்கும். அப்படி இருக்கு. பிடிக்குதுதான், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்குது. டாப் நான்ச்சு நான் சாப்பிட்டதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது மேங்கோ ஃப்ளேவர். ரொம்ப சூப்பராக இருக்குது. பொட்டேட்டோ ஃபிங்கர் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி தான் இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப ஓவராக இருக்குமோ அது மாதிரி. இந்த இன்னும் ஆப்பிள், ஒயிட் சன்னா, அப்புறம் வந்து பனானா, ஜாக் ஃப்ரூட்டே 2 இருக்குது. ஒன்று வந்து காரமாக இருக்குது, ஒன்று வந்து காரம், இன்னொன்று வந்துட்டு நார்மலாக இருக்குது. இங்கே இருக்குது. இது மிக்ஸ்டு இந்த என்ன சொல்கிறது, சிப்ஸுங்க, சாரி சிப்ஸ் இல்லை, பீனட்ஸு, பச்சை பட்டாணி அந்த மாதிரி. இந்த பூண்டு இது சாப்பிட்டு இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்படி இருக்கும்னு தெரியும். பூண்டு மாதிரி இருக்கு. பூண்டு எப்படி சாப்பிடும், பூண்டு எப்படி இருக்குமோ அதே நல்லா. ஆப்பிள் வந்து ரொம்ப மொறுன்னு இல்லை, பட் ஆனால் வந்து நல்லா டேஸ்ட் ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்குது. ஆப்பிள் மொறுன்னு வரல, மொறுன்னு இல்லை, பட் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கு. அந்த ஸ்வீட்னஸ்ஸு, லைட்டாக சால்ட்டு, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் தாராளமாக உங்கள் பசங்களுக்கு வாங்கி ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கலாம். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே. எனக்கு பர்சனலாக வந்து மேங்கோ பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்து அப்படியே அந்த ஆப்பிளோட தான் எனக்கு வந்து. அதுக்கப்புறம் எல்லாமே பிடிச்சிருக்கு, ஒன்றே ஒன்று தான் பிடிக்கல, பூண்டு வந்து எனக்கு அந்த பூண்டு ஃப்ளேவர் ஒரு மாதிரி நல்லா பச்சையாக இருக்கு. ஜாக் ஃப்ரூட் இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கோம். இதை நான் சாப்பிட்டேன், குழவான்னு இருக்கும். பனானா, இதை நான் ஓப்பன் பண்ண விரும்பலை. ஏன்னா எனக்கு வந்து பூண்டு சாப்பிட்றது எனக்கு வாய் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. கடைசியாக நான் இந்த ஒயிட் சன்னாவோட முடிக்க போகிறேன். வாயில் வச்சதும் டக்குன்னு உடையுது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சன்னா. நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இது சென்னா, தென் வந்து பீட்ரூட் ரொம்ப நல்லாயிருக்கு.
கார்ன் பிரிக்க மாட்டேன். கார்னை நான் மறந்துட்டேன். கார்ன் சூப்பராக தெரியுதா? ஸ்வீட் கார்ன் நினைக்கிறேன். இந்த லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்குது. எல்லாமே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு வந்து வாங்கி கொடுங்க. பட் காசு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மேபி இதோட ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எல்லாமே மிக்ஸ்டு. ஸோ வந்து நான் பிரிக்காத இது 2 இதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இது வந்து இந்த ஜாக் ஃப்ரூட் காரமாக ஸ்பைஸியாக இருக்கிறது. மற்றது எல்லாமே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே காய்ஸ், வெப்சைட் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன். நீங்களும் வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நல்லா தான் இருக்குது. டேஸ்ட்டும் ஓகே நல்லாயிருக்கு. எனக்கு பர்சனலாக பிடிக்காதது வந்து இந்த பூண்டு ஃப்ளேவர். பூண்டு எக்ஸாக்டாக பூண்டு பச்சை சாப்பிடும் போது எப்படி இருக்குமோ எல்லாமே பச்சை சாப்பிடும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் வந்து அதில் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு அவங்க வந்து மசாலாஸ் வந்து போட்டிருக்காங்க. மற்றபடி எல்லாமே ஒரிஜினலாக நம்ம எப்படி வந்து சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இருக்குது. பசங்க சம்டைம்ஸ் வந்து இந்த காய்கறி சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் வச்சு கொடுக்கலாம். நிறைய பேர் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து சிப்ஸுங்கெல்லாம் வச்சு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்கூலில் இப்போது. நம்ம வந்து இந்த மாதிரி வந்து இந்த வெஜிடபிள்ஸ் சிப்ஸ் மாதிரி வச்சு கொடுத்தா பசங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். இது எந்த ப்ரொமோஷன் இதெல்லாம் கிடையாது. நான் ஆக்சுவலாக நான் வாங்கினேன், நிறைய வீடியோஸில் போட்டிருந்தாங்க. இப்போ இது ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால சரி ஓகே நம்மளும் அது வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். இது எனக்கு ஓவராக ரொம்ப பிடிச்சதுனால நான் அது வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இது எல்லாமே வந்து எனக்கு புக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. நான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துருக்கு. சரி அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுனால தான் வாங்கி நான் இப்போ இதெல்லாமே நான் உங்களுக்கு ரிவ்யூ போட்டிருக்கேன். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை காய்ஸ்.